திருச்செங்கோடுல 1000 ஆண்டு பழமையான கைலாசநாதர் கோயில் இருக்கு. இங்க மேற்கு மாட வீதி, வடக்கு மாட வீதி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. ஆனா அந்த வழியாக மக்கள் போக முடியுமா, பக்தர்கள் போக முடியுமாங்கிற ஒரு கேள்வி எழும்பி இருக்கிறது. குறிப்பாக இந்த மேற்கு மாட வீதியில முழுவதுமாக அங்க ஹோட்டல்ஸ், வணிக நிறுவனங்கள் இதெல்லாம் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கிறாங்க. அதனால இந்த பிரதோஷ காலங்கள்லயோ மற்ற திருவிழா காலங்கள்லயோ பக்தர்களை வலம் வர முடியாது, சுவாமியும் வீதி விழா வர முடியாது, அந்த அளவுக்கு இருக்கிறது. வடக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த சுவரே இடிஞ்சு விழுந்திருக்குது, அதை எடுத்து கட்ட முடியாத அளவுக்கு வச்சிருக்காங்க. மேற்கு மாட இதில் நீங்க என்ன ஒரு சேஞ்சும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒட்டி எல்லா கடைகளையும் ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கிறாங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா தேசிய சிந்தனையாளர் பேரவை இது சார்ந்த திருநாவுக்கரசு இது சம்பந்தமாக அந்த கோயிலில் எப்படி பிரச்சனை இருக்குது, இது சம்பந்தமாக நாங்கள் HRNC அதிகாரிகளை பார்த்துருக்குறோம். சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு பல முறை புகார், உள்ளாட்சி, ஏன்னா இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றணும்னா வெளியில் இந்த மாட வீதிகளில் இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் பண்ணணும்னா உள்ளாட்சி நிர்வாகம் அவங்கள்ட்டையும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் செவிடன் காதில் ஊதிய சங்காக எந்த ஒரு நடவடிக்கைகள அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. மாட வீதியை மீட்டெடுக்க வேண்டும், பக்தர்கள் பிரச்சனை இல்லாமல் சாமி கும்பிடணும், அதற்கு ஏற்பாடு இந்த தாவேக அரசாவது செய்யுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறேன்? தாவேக அரசு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது, பார்க்கலாம். நீங்க சொன்ன கைலாசநாதர் கோயில் என்பது மிக பழமையான, கிட்டத்தட்ட 1000 ஆண்டு பழமையான கோயில். திருஞான சம்பந்த பெருமான் தமிழ்நாட்டில் 263 கோயிலுக்கு போயிருக்கார். நேரடியே போய் அந்த ஒவ்வொரு கோயிலையும் தங்கி இறைவனை வழிபட்டு பாட்டு பாடியிருக்கிறார். அப்படி திருஞான சம்பந்த பெருமான் தரிசித்து பாடல் பெற்ற தலம் இது. அப்ப எந்த அளவுக்கு சிறப்பு பாருங்க. ஊர்ல ஆயிரக்கணக்கான சிவன் கோயில் இருக்கலாம், ஆனா அப்பரோ சுந்தரரோ இல்ல மாணிக்கவாசரோ திருஞான சம்பந்தரோ அங்க பாடியிருக்காங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற தலம் அது. அதுல குறிப்பா இந்த ஞான சம்பந்தருடைய வாழ்க்கையில என்ன வருதுன்னா, சிவனடியார்களோட அந்த கோயிலுக்கு வரார். அந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ண முன்னாடி ஒரு இடத்துல தங்கி இருக்கார். அப்ப அந்த பக்தர்களுக்கு ஒரு நோய் வருது. அப்ப அந்த பக்தர்கள் நோய் தீர்வதற்காக இன்னொரு பதிகம் பாடுறார், திருநீலகண்ட பதிகம். இந்த கோயிலுடைய ஈசனை பத்தி தான் பாடுறார். அந்த விஷத்தையே முறித்த அப்படிப்பட்ட வலிமையான பவர்ஃபுல் காட் நீங்க, அதனால இந்த நோயை நீக்கி அருள் புரிய 10 பாட்டு பாடுறார், திருநீலகண்ட பதிகம். அவருக்கு இந்த நோய் நீங்கின பிறகு அங்க போடுறார். அங்க அந்த திருச்செங்கோடு அந்த கைலாசநாதருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா திருச்செங்குன்றம்னு பாடுறார். நம்ம செங்குன்றம் ரெட் ஹில்ஸ் மெட்ராஸ்ல பாக்குறோம், அந்த மலையை திருச்செங்குன்றம் என்று பாடுகிறார். திருச்செங்குன்ற பதிகம் பாடியிருக்கார், 10 பாட்டு. ஆகவே 20 பாடல்கள் அந்த ஈசனை பற்றி பாடியிருக்கார். அப்படிப்பட்ட பழமையான பிரசித்தி பெற்ற புகழ்மிக்க ஒரு புராதனமான ஆலயத்துக்கு இந்த கதி ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அறநிலையத்துடைய அலட்சிய போக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சமீபத்துல அந்த கருவறைக்கு மேல இருக்கக்கூடிய விமானம், அங்க இருக்கக்கூடிய கலசம்லாம் இடிஞ்சிருக்குது. அதை சரி பண்ணாமலேயே அங்க பூஜைகள், கும்பாபிஷேகம், அது போன்ற பல விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப தவறு. அதாவது இப்படியெல்லாம் ஆகம விதிமுறை மீறி ஒரு செயல் நடைபெறுமே ஆனால் அந்த அரசாட்சியை தான் பாதிக்கும். நிச்சயம் அது அதற்கான விலை அவங்க கொடுப்பாங்க. அதனால உடனடியாக செயல்பட்டு சரிப்படுத்தணும். இன்னும் நான் பார்த்தேன், அந்த அந்த சுற்றுப்புற சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது. அதை சீரமைக்க கூட வெளியில போய் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஆக்கிரமிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு மோசமா இருக்கு பாருங்க. உங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல பல கோயில்கள் இதே போல ஆக்கிரமிப்புகள்லாம் பல இடங்கள்ல முஸ்லீம்கள் புகழ்பெற்ற பல தலங்கள்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க. சுற்று பிரகாரம்லாம் இருக்காது, போக முடியாது, ஆக்கிரமிச்சிருக்கோம். பல இடங்கள்ல அசைவ கடைகள்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம வருத்தமான செய்தி, பல கோயில்களை வழிபாடு நின்று போயிருக்கிறது. சில இடங்கள்ல இந்த மாதிரி மாட்டெல்லாம் வெட்டி வேண்டுமென்று போட்டு வழிபாடை நிறுத்துவதற்காக, பக்தர்கள் போகாம இருக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இங்க எல்லாமே இந்து கடைகள் தான், இந்து கடைகள். அசைவ உணவுகள் அங்கதான் கழுவுறது, மசாலா இது பண்றது எல்லாமே அந்த அசைவ உணவுகள்ல வரக்கூடிய தண்ணீர் கூட கோயிலுக்குள்ள வரக்கூடிய அளவுக்கு மோசமா இருக்கிறது என்று அங்க உள்ளவங்க வருத்தப்பட்டு சொன்னாங்க. அதனால இது உடனடியாக நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் சரி செய்ய வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம். ஏன்னா அவர் ஒரு மாற்றத்திற்கான அரசு என்று பல பேர் எதிர்பார்க்கிறாங்க. இவர் ஈவே ராமசாமி படத்தையோ எல்லாம் கொடுத்தாலும் கூட நல்லது செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கிறது.
செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு இந்த வேண்டுகோளை விடுக்கிறோம். நிச்சயம் சரி செய்யப்பட வேண்டும். யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் சம்திங் டிஃபரெண்ட். அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, செய்ய வேண்டும். இந்த செய்தியை பற்றி மேலதிக தகவல்கள் பெறுவதற்காக அந்த பகுதியில் உள்ளவர்களோடு ஒரு நேர்காணலுக்கான ஏற்பாடு மற்றும் படங்கள் தொகுத்து போடுவதற்கான ஏற்பாடு CTVயில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் அந்த நிகழ்ச்சி வெளியில் வரும். அதனால அதையும் CTV நேயர்கள் பார்த்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.